அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். முதலில் ஏப்ரல் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது ரிஷபமனையில் குரு பகவானும் இந்த செவ்வாய் பகவான் மிதுனமனையில் அமைந்திருக்கார் அல்லவா. வருகின்ற ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியன்று செவ்வாய் பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறார். கன்னிமனையில் கேது பகவான் வீற்றிருக்க மீனமனையில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கு. அதன்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான், ராகு பகவான், சுக்கிரன் வக்ரம் பெற்று, புதன் பகவான் வக்ரம் பெற்று, சனி பகவான், இந்த 5 கிரகங்கள் மீனமனையில். இதில் பார்க்கும் பொழுது 7ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி என்று புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதை போலவே சுக்கிர பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 13ஆம் தேதி, ஏப்ரல் 13ஆம் தேதி. சூரிய பகவானுடைய பெயர்ச்சியானது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மீனத்திலிருந்து மேசமனைக்கு பயிற்சியாகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஏப்ரல் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த ஏப்ரல் மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுவரை உங்க ராசியை சனி பார்த்து கொண்டு உங்க எண்ணம், செயல், சிந்தனையில் சில தடுமாற்றத்தை கொடுத்து கொண்டிருந்ததல்லவா, இப்ப அத்தனையும் மாறப்போகிறது. சனி பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனியாக கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகி விட்டீர்கள். உங்க ராசியை குரு பார்க்கறதுனால பெரிய மனிதர்களின் தொடர்பு இருக்க போகுது. உங்க மனசு நல்லா இருக்க போகுது. பாசிட்டிவ் எண்ண உணர்வுகள், தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 5, 7ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தால் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை, காதல் சார்ந்த விஷயத்தில் கைகூடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 10ஆம் அதிபதி உச்ச பலத்தை அடையக்கூடிய இந்த மாதத்தில் அரசு சார்ந்த விஷயங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயத்தில் அரசியல்வாதிகளுக்கு நற்பலனை கொடுக்கக்கூடிய அம்சம் என்பது இந்த காலகட்டம் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவேன். அதே சமயத்தில் உங்க ராசிநாதன் 9ஆம் இடத்துல போய் நீச்சமாக இருக்காரு, ஏதாவது கெடுதல் நடந்து விடுமா? நிச்சயமாக இல்லை. ஆனால் ராசியை குரு பார்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை, தன்னம்பிக்கை கிடைக்குங்க. இதுவரைக்கும் சனி பார்த்து கெடுத்துட்டு இருந்த மந்த தன்மை, டல்னஸ், பிடிவாத தன்மையோடு இருந்த உங்களுக்கு இப்ப அது அப்படியே விலக இருக்கிறது. மனசு நேராகும், தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்வது ஒரு நல்ல அமைப்பு தான். அப்போ தனத்தை கொடுக்கக்கூடிய 2 கிரகங்கள், அதாவது சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் வலுவாக இருக்கின்ற காரணத்தால் தனத்தில் எந்த குறைபாடும் வரப்போவது இல்லை. பொருளாதாரம் உயர்வை தரக்கூடிய அமைப்பு தான். பொருளாதாரத்தில் லாபத்தை தரக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் சுப காரியங்கள், குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மைகள், வாக்கு பலிதம் நன்றாக இருக்கு. உங்க பேச்சு 4 பேர் கேட்கக்கூடிய அமைப்பு. இப்படி 2ஆம் இடம் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன். தைரிய வீரியத்துக்கு சொந்தக்காரரான அந்த சனி பகவான் தனக்கு 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார். தைரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மை, உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய தன்மை, டிராவல் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும். குரு பார்க்கிறார், தனாதிபதி, தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கும்போது 3ஆம் இடத்தின் வாயிலாக தனம் கிடைக்கும். அப்போ 3ஆம் இடம் யாரு? சகோதரன் மூலமாக தனம் கிடைக்கும், வியாபாரத்தின் மூலமாக தனம் கிடைக்கும், பயணங்கள் மூலமாக தனம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எழுத்து, கதை, கட்டுரை, இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கின்றவர் மூலமாக உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பத்திர பதிவு நடக்குங்க. அப்போ என்ன, எப்படி பத்திரப்பதிவு நடக்கும்? ஒரு வீடு வாங்கினாதான் நடக்கும், ஒரு இடம் வாங்கினா நடக்கும் அல்லவா. ஸோ இந்த மாதிரி பத்திர பதிவு நடக்கக்கூடிய அம்சங்கள் இந்த ஏப்ரல் மாதம் உண்டு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு.
கடந்த 2.5 வருடங்களாக 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் இப்ப வெளியேறிட்டார். அதாவது அர்த்தாஷ்டம சனியாக இந்த விருச்சிக ராசினருக்கு இருந்தது அல்லவா. அர்த்தாஷ்டம சனின்னா அஷ்டம சனியில் ஒரு பாதி வலியை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். அதுவும் 4ஆம் இடத்துல சுகஸ்தானம், சுகம் கெட்டது, சுகத்தில் தொந்தரவு இருந்தது, சுகமாக அனுபவிக்க முடியல, அலைச்சல் திருச்சல் டென்ஷனோடு இருந்தீங்க, வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல, ஏதாவது ஒரு வனவாசத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற தன்மை எல்லாம் இருந்தது அல்லவா. அது அத்தனை மாறப்போகிறது இந்த விருச்சிக ராசி என்பர்கள். ஒரு இடம் வாங்க முடியல, இடத்துல ஏதாவது வில்லங்கம், ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி இருந்தது. ஒரு புதுசாக ஒன்று வாங்கலான்னு ஆசைப்பட்டோம், புதுசு வாங்க முடியல, எல்லாம் பழசாகவே அமைஞ்சது. பழைய வீடு வாங்கினீங்க, அப்புறம் அப்படியே வித்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் தோணுச்சு. பழைய வாகனம் வாங்கினீங்க, ஒரு வருஷம் ஓட்டுனீங்க, நிறைய செலவு கொடுக்க ஆரம்பிச்சது. பழசுதான் வாங்கணும்னு நினைச்சீங்க, அது என்னாச்சு, அப்படியே எதிர்மறையாக மாறிச்சு, செலவு செஞ்சது. ஆனால் இப்போ புதுசு வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த விருச்சிக ராசினருக்கு நல்லதாக இருக்கிறது. அம்மாவுக்கு நல்லா இல்லை, அம்மா விட்டு பிரிஞ்சிருப்பீங்க, அம்மாவே பிரிவு அல்லது அம்மாவோட கருத்து வேறுபாடு, அம்மா சார்ந்த விஷயத்துல ஒரு அம்மாவுக்கு செலவு, வைத்திய செலவு, அம்மாவுக்கு ஹெல்த் நல்லா இல்லை. ஸோ இந்த மாதிரியான அம்மா சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்த இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்லபடியாக நடக்கும். தாய் மூலம் அனுகூலம் நடக்கக்கூடிய தன்மை, தாயினுடைய சொத்துக்கள் சேரக்கூடிய தன்மை, தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், சில ஒரு மாதிரி இருந்த தன்மைகள் சரியாகக்கூடிய தன்மை சிறப்பு பெறும். சரி, அந்த 5-7 பரிவர்த்தனை பெற்று உட்கார்ந்துருக்கே, அப்ப அதனால என்ன சார் பலன்? 5 என்பது காதல், 7 என்பது திருமணம். காதல் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. ரொம்ப நாளா ஒரு காதலித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்போ காதல் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த காதலில் பிரச்சனையாக இருந்தவர்கள், ஒரு பேரண்ட்ஸ் அப்ரூவல் பண்ணல, அல்லது ஒரு மாதிரியான ஒரு சில சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ பேச்சுவார்த்தையின் மூலமாக சரியாகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். அதே போல படிப்பு சார்ந்த விஷயங்கள், படிப்பில் மேன்மை. இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் நிறைய பேர் பாருங்க, இந்த வருடம் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு சென்று பிழைக்கக்கூடிய, வெளிநாட்டிலிருந்து தனவருவாய் எடுத்து வரக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சாதகமாக இருக்குன்னு சொல்வேன். அப்போ வெளிநாட்டுக்கு போறதுக்கு, ஒரு வெளிநாட்டில் போய் ஜாப் செட்டில் ஆகிறதுக்கு அல்லது வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகலாங்கிற எண்ணங்கள் இதெல்லாமே இந்த ஏப்ரல் மாதம் உதயமாகும் நிச்சயமா இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. அப்போ அதுக்கான ஸ்டெப் நீங்க எடுக்கலாம், அதுக்கான டிசிஷன் எடுக்கலாம், அதுக்கு ஓகேவாக இருக்கிறது. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நிச்சயமாக, அதாவது சில தடைகளை கொடுத்தாலும் இப்ப நல்லதாக மாறப்போகுதுன்னு சொல்லுவேன். குரு லக்னத்தை பார்க்கிறார், நல்லா இருக்கு. குரு முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார், 7ஆம் இடமான திருமண ஸ்தானத்தில் இருக்கார். ஒரு நல்லவன் அங்கே இருக்கார், உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. குருங்கிறது ஒரு நல்லவர். அப்போ கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு. 5ஆம் அதிபதி அல்லவா, குலதெய்வத்தினுடைய அருளாசி என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும். எந்த ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆரம்பிங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த மாதம் குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு, இஷ்ட தெய்வ வழிபாடு உண்டு. ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக நாட்டங்கள், ஆன்மீக திருப்பணிகள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், யாத்திரைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் உண்டு. தேடுதல், நான் யார், ஆன்மீகம். இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லாதவங்க இப்ப நான் யாரு, கடவுள் பக்தி இல்லாதவங்க கடவுளை போய் வழிபடலாம். இந்த மாதிரி ஆன்மீக எண்ணங்கள், உங்களுக்கு நன்கொடை கொடுப்பது, ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய பொது நலம் அப்படிங்கிற அந்த சுயநலமாக இருந்த உங்களுக்கு இப்போ பொது நலம் என்கின்ற தன்மைங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும். ஆனா என்ன, சனி பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 10ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப குடும்பத்துல விட்டு கொடுக்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அதாவது சனி எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் ஒரு வில்லங்கத்தை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்ப குடும்பஸ்தானம் அல்லவா, அப்ப குடும்பத்தில்
ஒரு இக்கு வைக்கிறார். என்ன வைக்கிறார்? கருத்து வேறு வராமல் பார்த்துக்கணும். எந்த விஷயம் பண்ணாலும் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறது நல்லது. இல்லைன்னா ஈகோ தலை தூக்கும், இல்லைன்னா ஒரு கருத்து வேறுபாடு வரும், மற்றவர்கள் உங்க குடும்பத்துக்குள்ள நுழைவாங்க, அது தவிர்க்கணும். நீங்க மற்ற குடும்பத்துக்கு போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி குடும்ப விஷயங்களை அல்லது உங்களுடைய ஒரு சில விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது யாருக்கும் பகிரக்கூடாது. உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில விஷயங்கள், நான் அடுத்து இது செய்ய போறேன், அது பண்ண போறேன், இது செய்ய போறேன் அப்படிங்கிற விஷயத்தை மற்றவர்களுக்கு பகிரக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள், 10ஆம் அதிபதி உச்சமாகிறார் இந்த காலகட்டம். இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 10ஆம் அதிபதி உச்ச பலத்தோட இருக்கார். அப்போ சூரியன் உச்ச பலம் அல்லவா? சூரியன் தான் 10க்குரியவன். அதிகாரம் கொடுக்கும், புகழ் கொடுக்கும், கௌரவம் கொடுக்கும், அதிகார வேலை அமையும், அதாவது ப்ரமோஷன் கிடைக்கும், அடுத்த லெவலுக்கு செல்வீர்கள் அப்படின்னு அர்த்தம். அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது அந்த சூரியனுடைய காரகத்துவம் சார்ந்த விஷயத்தில் நல்லா இருக்கும். தந்தையால் அனுகூலம், தந்தை தொழில் எடுத்து நடத்தி வரக்கூடிய தன்மை, தந்தை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, தந்தையால் அனுகூலம், ஆதாயம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறும். அரசியல்வாதிகளுக்கு திடீர் கௌரவ பதவி கிடைக்கும், அரசியல் என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அரசியலுக்கு போகணும், அரசியல் எண்ணங்கள் இது நிச்சயமாக கொடுக்கும் இந்த காலகட்டங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல குரு பார்க்கிறார். லாபங்கள் உண்டு, மன மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, இதெல்லாம் உண்டு. ஸோ எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். உங்க ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாக இருக்கார். நீச்சம் அப்படின்னா கொஞ்சம் வலு குறையுது, ஆனாலும் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கு. சரி, நீச்சம் அப்படிங்கிற தன்மையால இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை சென்று வழிபட்டாலே உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனைகள் தடுமாற்றம் விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நம்ம பார்த்தது கோச்சார ரீதியான இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் அமர்ந்திருக்கு, இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சுமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எந்த கோர்ஸ் படித்தா நல்லது என்கின்ற விதி நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு, எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நம்ம வீடு கட்டலாம், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்.